அனைவருக்கும் வணக்கம். நமது ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வு இன்னும் 2 தினங்களில் நடைபெற இருக்கிறது. நாளை வியாழன், வெள்ளி இந்த 2 நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் எல்லோரும் உங்கள் உழைப்புக்கு ஏற்றபடியும் கண்டிப்பாக அதற்கு தகுதியுடைய ஆசிரியர்களாகிய நீங்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறையை வேண்டுகிறேன். இது போன்ற சான்றிதழ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். வெற்றி பெறக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இது போன்ற சான்றிதழ் கிடைக்கும். வாழ்த்துக்கள். பேப்பர் தாள் 1 பொறுத்தவரையில் நீங்கள் பட்டங்களே பெற்றிருந்தாலும் பயப்பட வேண்டாம். அந்த பட்டங்களை விட சிறப்பான ஒரு தகுதி தேர்வை முடித்துவிட்டால் இது போன்ற இந்த பட்டத்தை விட நீங்கள் முடித்த இந்த பட்டத்தை விட நீங்கள் பெறக்கூடிய இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான சான்றிதழ் உங்கள் வாழ்க்கை முழுவதும் லைஃப் டைமாக உங்களுக்கு அது பயன்படும். அந்த வகையிலே உங்கள் அனைவரையும் திரும்பவும் இந்த பாகம் 3 தொடர்ச்சியாக இடைவெளி நேரத்தில் படிக்கக்கூடிய நேரம் இல்லை இருந்ததால் என்னால் இது தொடர்ச்சியாக செய்ய முடியவில்லை. எனவே இந்த வீடியோவில் அடியன் தெரிந்த முடிவுகளை இத்துடன் தாள் 1க்கு முடித்து ஒரு கருத்துக்களை பதிவிடுகிறேன். பொதுவாக நீங்கள் இது இனிமேல் மறுபடிப்பு, அதாவது ரிவிஷன் குறிப்புகள் எடுத்ததை இது போன்ற பேப்பர்களில் எழுதி வைத்து கொண்டால், வண்ண நிற A4 ஷீட்டில் எழுதி வைத்திருந்தாலோ அல்லது பிரிண்ட் அவுட்டாக வலையொலி, காணொலி, வாட்ஸ்அப், புலனம் இதில் வரக்கூடிய இது போன்ற உளவியல் கோட்பாடுகள், ஆராய்ச்சியாளர் அவர் செய்த சோதனை, இது போன்று ஒற்றை காரணி கோட்பாடை பற்றி யார் சொல்லியிருக்கிறார் என்றால் ஆல்பிரட் பினே, பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர். இது போன்று எளிமையாக உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து வைத்துக் கொள்ளவும். இனிமேல் எடுத்து வைத்திருக்காதவர்கள் விட்டுவிடுங்கள். இருந்தாலும் இந்த யூடியூப் காணொலியில் பயன்படுத்தக்கூடிய அன்பர்கள் அதை குறிப்பிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். இதையெல்லாம் ஒன்றாக கோர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். தொகுத்து வைத்துக் கொள்வது நல்லது. தொகுத்து வைத்துக் கொண்டால் தமிழ், ஆங்கிலம், கல்வி, உளவியல், அறிவியல் போன்ற பாடங்களை, கணிதத்தை நீங்கள் திரும்பவும் திரும்பி பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும். அடுத்ததாக திட்டமிடுதல் மிக மிக முக்கியம். இனிமேலும் கூட 48 மணி நேரம் உங்களுக்கு உள்ளது. இந்த 48 மணி நேரத்தில் ஏறத்தாழ 8 மணி நேரம் தூக்கத்திற்கு பிறகு உங்களுக்கு 2 நாட்களிலும் இதில் ஒரு 8 மணி நேரம், அதில் ஒரு 8 மணி நேரம், 16 மணி நேரம் போக மீத நேரத்தை நீங்கள் திட்டமிட்டு தமிழுக்கு அடுத்த ஒரு மணி நேரம் ஆங்கிலம், அடுத்த 1 மணி நேரம் கல்வி உளவியல், அடுத்த 1 மணி நேரம் கணிதம், அடுத்த 1 மணி நேரம் சூழ்நிலைகள், இது போன்று உங்களை வகுத்து கொண்டால் அந்த பாடத்தை திரும்பவும் நீங்கள் முக்கிய கருத்துக்களை, பாக்ஸ் கொஸ்டின்களை, பாடப்புத்தகத்தில் உள்ள பின் வினாக்களுக்கு விடையளிக்கும் விதமாக அதையும் நீங்கள் குறித்து ஒரு திருப்புதல் செய்தால் நன்றாக இருக்கும். அடுத்தது மிக முக்கியமான ஒன்று, வேகமாக படிக்க வேண்டாம். வேகமாக படித்தால் அது மறதியில் கொண்டு விட்டுவிடும். எனவே உங்களுக்கு தெரிந்த பாடத்தை முதலில் படித்து கொள்ளவும். எல்லா பாடத்தையும் படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு 23 மதிப்பெண்கள் எடுக்க முடியும் என்றால் 3 பாடங்களே போதுமானது. ஏறத்தாழ 20, 60, 39, 9, 69, 70 மார்க் நெருங்கிவிடும். கண்டிப்பாக உங்களுக்கு உளவியலோ இன்னொரு பாடத்திலோ நீங்கள் அதிகமான மதிப்பெண்கள் தான் பெறுவீர்கள். அடுத்ததாக உங்களுக்கு தெரிந்த பகுதிகளை உங்கள் நண்பர்களிடத்திலே பேசி அதை அவர்களுக்கு நினைவூட்டும் விதமாக நீங்களும் அதை திரும்ப சொல்லும் பொழுது உங்களுக்கு மனதில் பதியும். அடுத்ததாக பதட்டமின்மை, இது மிக மிக முக்கியமான ஒன்று. நாம் இப்பொழுது நாளை மறுநாளே நாம் தேர்வு எழுத போகிறோம், 2 நாட்கள் எழுத போகிறோம் என்ற பயம் நம்மை ஆட்பறிக்காது. நம் படித்த விஷயங்களை பயப்படாமல், பதட்டப்படாமல், நிதானத்துடன் நீங்கள் கண்டிப்பாக நான் வெற்றி பெறுவேன், கண்டிப்பாக நான் வெற்றி அடைவேன், இந்த தேர்வில் வெற்றி பெறுவேன், இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு சான்றிதழை நான் பெறுவேன் என்ற முயற்சியோடு நீங்கள் பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். அடுத்ததாக மிக மிக முக்கியமாக ஒன்று, தேர்வு அறைக்கு செல்லும் பொழுது கண்டிப்பாக அளவுகோல் 1 எடுத்துக்கொள்ளவும், பென்சில் 2 எடுத்துக்கொள்ளவும், பந்துமுனை பேனா 3 எடுத்துக்கொள்ளவும், கருப்போ அல்லது நீல நிறமோ எடுத்து செல்லவும். அந்த OMR ஷீட் கையாளுகை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதாவது OMR ஷீட்டில் நீங்கள் சரியாக வரிசை எண்ணை பதிவு செய்ய வேண்டும், சரியாக எழுத வேண்டும், பூஜ்ஜியத்தை எல்லாம் சரியாக நீங்கள் குறிக்க வேண்டும், சரியான அந்த கட்டங்களில் நிரப்ப வேண்டும். அந்த வினாத்தாளை உங்களுக்கு உள்ளதா என்பதை பார்த்து கொண்டு அது A சீரியஸா B சீரியஸா அதனுடைய எண்களையும் சரியாக குறிக்க வேண்டுகிறேன். அடுத்ததாக வினா 1க்கு சரியாக நீங்கள்
1 மணி 23 வினாடிகள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஏறத்தாழ 1.25 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளலாமே தவிர அதற்கு மேல் நீங்கள் எடுத்துக்கொள்ளவே கூடாது. எனவே இந்த நேர மேலாண்மை மிக மிக முக்கியம். அது உங்களுக்கு தேர்வில் வெற்றியை கொடுக்கும். முதலில் தெரிந்த வினாக்களை நீங்கள் ஷேட் செய்து கொள்ளுங்கள். ஷேட் செய்யும் பொழுது கவனமாக செய்யவும். ஒரு 8வது வினாக்களுக்கு நேராக அந்த அளவுகோலை வைத்து 8க்கு நேராக உள்ள அந்த 4 ஆப்ஷன் தானா என்று தெரிந்து கொண்டு விடையையும் ஒரு தடவை படித்து கொண்டு நீங்கள் அதை பதிவு செய்யவும். அடுத்ததாக தமிழில் ஒரு வினா புரியவில்லை என்றால் அதை ஆங்கிலத்தில் படித்து பார்க்கவும், அல்லது ஆங்கிலத்தில் படித்தது புரியவில்லை என்றால் தமிழில் படித்து பார்க்கவும். அப்பொழுது அந்த வினாவிற்கு நாம் விடையளிக்க ஏதுவாக சில டிப்ஸ் அந்த வினாக்களில் ஒளிந்திருக்கும், விடைகளிலும் ஒளிந்திருக்க வாய்ப்பு உண்டு. அடுத்ததாக இரவில் நன்றாக தூங்குங்கள். இந்த 8 மணி நேரம் தூக்கம் இல்லாவிட்டால் அந்த மறுநாள் போய் அங்கே தேர்வு எழுதும்போது உங்களுக்கு சோர்வை தரும். அதை நீங்கள் தடை செய்யும் விதமாக நன்றாக இரவில் தூங்குங்கள். அடுத்ததாக நீங்கள் படிப்பு நேரம் அதிகாலை 3 மணியிலிருந்து 7 மணி வரை தயவு செய்து படித்தால் சிறப்பாக இருக்கும். வயோதிகமாகி இருந்தாலும் இந்த 3 to 7 இந்த 2 தினங்கள் நீங்கள் உழைத்தால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். உங்களால் ஒரு 85 90 மதிப்பெண்கள், ஏன் 100 கூட எடுக்க முடியும். 50 மதிப்பெண்கள் நீங்கள் ஒதுக்கி விடுங்கள். நீங்கள் எழுதுவது 150க்காகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அப்பொழுது 130 மார்க், 120, 110, 95 என்பதெல்லாம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் இலக்கையே 100 மார்க் தான் என்று வைத்துக் கொண்டால் கண்டிப்பாக 55 வந்து நிற்கும். எனவே 150 மதிப்பெண்களையும் நீங்கள் எடுக்கும் விதமாகவே உழையுங்கள். உங்களால் முடியும், உங்களால் மட்டுமே முடியும், உங்களாலும் முடியும் என்று இந்த நேரத்தில் ஒரு ஊக்கமூட்டும் செய்தியாக நான் அடியேன் பதிவு செய்கிறேன். அடுத்ததாக மாலையில் 5 மணி முதல் 7 மணி வரை என்று திட்டம் போட்டுவிட்டால் அதிலேயே நீங்கள் அமர்ந்து இருக்க வேண்டும். இந்த ஹைலைட்டர் பேனாவை வைத்துக்கொண்டு தயவுசெய்து ஷேர் செய்து நீங்கள் படிக்க வேண்டாம். இனிமேல் முக்கியமான வினாக்களை கோடிட்டு காட்டவும். கோடிட்டாலே உங்கள் மூளைக்கு சென்றுவிடும். நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இரவு 8லிருந்து 10 மணிக்குள் கண்டிப்பாக படியுங்கள். இந்த 2 தினங்களுக்கு மட்டும் அது உங்களுக்கு பயனளிக்கும். அடுத்ததாக சிலபஸ் பொறுத்தவரை நீங்கள் பாடத்தை நடத்தி கொண்டே இருப்பதால் பாடம் கற்பிக்கும் ஆசிரியராய் உங்களுக்கு இது சவாலாக எல்லாம் இருக்காது, எளிமையாகத்தான் இருக்கும். எளிமையாக வினைமுற்று என்றால் என்ன, வியங்கோல் வினைமுற்று எது, இந்த வார்த்தைகள் எது வந்திருக்கிறது, எழுவாய் எது, இது போன்ற இலக்கணங்கள் கண்டிப்பாக கேட்கப்படும். தமிழ் என்றால் செய்யுள், இலக்கணம், உரைநடை மற்றும் ஆசிரியர்கள், நூல் பெயர்கள், இது போன்ற முக்கியமான ஒரு சில கருத்துக்கள் உங்களுக்கே தெரியும், படித்து பார்க்கும்போது தெரியும். இப்போது அதிகமாக நீங்கள் புத்தகத்தை புரட்டுவதை விட தலைப்பு ரீதியாக படியுங்கள். இப்போது நன்னெறி என்று இருக்கிறது என்றால் ஏலாதி என்றால் ஏலாதியை மட்டும் அதை ஆசிரியர், நூலின் சிறப்பு, ஏலாதி எழுதப்பட்ட காலம், நூற்றாண்டு, இது போன்று நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அடுத்தது நீங்கள் பிடித்த பாடத்தை முதலில் படிக்கவும். இப்போது தமிழ் நன்றாக வரும், எனக்கு சமூகவியல் நன்றாக வரும் என்றால் அதை கண்டிப்பாக முதலில் அதற்கு நேரம் கொடுத்து இந்த திட்டமிடுதலில் ஒதுக்கிக் கொள்ளுங்கள். அடுத்தது நீங்கள் இந்த தேர்வில் வெற்றி பெற்று எல்லாம் வல்ல இறையாற்றலை பெற்று நீங்களும் வெற்றி பெற்றீர்கள் என்ற முழக்கத்தோடு வெளிவர வேண்டும் என்று இந்த வீடியோவை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வெற்றி உங்களுடையதே. வெற்றி கதவின் சாவி உங்கள் அறிவுத்திறனாக இருக்கிறது. எனவே கவலை வேண்டாம். கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று வெற்றி பெற்ற ஒரு ஆசிரியனாய் உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். இப்படிக்கு உங்கள் குருநாதன், கும்பகோணம். தேங்க்யூ. வாழ்க.